ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரீசி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்மா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சிலபஸ் வந்து ஷேர் பண்ணி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த சிலபஸ்க்கு வந்து ஈஸி எலிஜிபிளாக ஆக்சுவலாக இது என்ன எக்ஸாம் மேம் அப்படின்னு ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. அட் த சேம் டைம் அதர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால த்ரூ வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன கோடு அப்படின்னா 566 அப்படிங்கிற கோடு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா சிப்காட்கான நோட்டிஃபிகேஷனுக்கான சிலபஸ். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த சிலபஸில் தான் நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ போஸ்ட்டு. இப்போ மே மந்த்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, மே மந்தில் தான் இன்டர்வியூ போஸ்ட்டும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ரெண்டுமே வரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 514 சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த சிலபஸில் நீங்கள் ரிட்டன் எழுதணும். ஸோ அதில் எப்படி எழுதுறீங்களோ டெக்னிக்கல் ப்ளஸ் நான் டெக்னிக்கல் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி கட் ஆஃப் எப்படி ஃபைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஆனால் நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த 5 டிபார்ட்மெண்ட் கேட்டகரி பீப்புள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் திங். மேம் ஏஜ் லிமிட்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெளிவாக என்னென்ன ஏஜ் லிமிட் என்ன இருக்குது, அதாவது எத்தனை வேகன்சி, ஸோ இதெல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிளியராக தெரிஞ்சிடும். இதை எதுக்கு இப்போ இந்த சிலபஸை முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஈஸி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். எப்படி மேம் இதை சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டோட்டலாக 10 யூனிட் மேம். ஓகேவா? 10 யூனிட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா 4 யூனிட்டு சிஎஸ்சி பேப்பர், 3 யூனிட்டு எலக்ட்ரிக்கல் பேப்பர், மீதி 2 யூனிட்டு மெக்கானிக்கல் பேப்பர். ஸோ அதனால தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன் அந்த பர்டிகுலராக ஐடி ஃபீல்டு அப்படின்னா, ஈவன் நீங்கள் சிஎஸ்சி ஐடி இதில் மோஸ்ட்லி சிஎஸ்சி ஐடி பீப்புள் அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ரேர் கேஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வைஸ் உங்களுக்கு காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருக்கீங்க, இப்போ இசி முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் சிலபஸ் அப்படிங்கிற ஒரு நீடட் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களோட யூனிட், அதாவது சிலபஸை பாருங்களேன். ஃபஸ்ட்டு யூனிட்டு ஃபுல்லாகவே ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட்டு ப்ரோக்ராமிங்கு, செகண்ட் யூனிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், தேர்டு யூனிட்டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமு, தென் அதுக்கு அடுத்தது ஃபோர்த் யூனிட் வந்து ஓஎஸ் அண்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு. ஸோ இந்த 4 பேப்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சிஐடி படிச்சிருப்பாங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் படிச்சிருப்போம். தென் அதுக்கு அடுத்தது டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாருமே படிச்சிருப்போம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இந்த பேப்பர் படிச்சிருப்போம். ஸோ இந்த சிலபஸ் அப்ரோச் பண்ணுறது படிக்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக கொஷின் கேட்கும் போது ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலே பார்த்துட்டிங்கும் போது தியரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அந்த விதத்தில் தான் நான் பர்டிகுலராக என்ன சொன்னேன்னா ஐடி செக்டார் பீப்புளுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 யூனிட் நீ என்ன பண்ண தேவையில்லை, தனியாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்கிறது தேவையில்லை. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஜஸ்ட்டு இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th யூனிட், அதாவது 5th யூனிட் வந்து சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமு, 6th வந்து அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, 7th வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்டு மிஷின்ஸும் மெஷர்மெண்ட்டும். இது நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து கொஞ்சம் பசங்க வந்து எதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக இந்த சிலபஸ்லாம் தனியாக படிக்கணுங்கிற நீடடு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிட்டு இந்த 5, 6, 7 இந்த 3 யூனிட்டுமே நீங்கள் எதில் படிப்பீங்க? 514க்கு டிஃபால்ட்டாக நீ படித்து தான் ஆகணும். நான் டெக்னிக்கலும் நீ 514 சிலபஸ்க்கு படித்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த 3 யூனிட்டுமே உங்களுக்கு எதில் வந்துடும் அப்படின்னா 514 சிலபஸில் வந்துடும். ஓகேங்களா? என்ன தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் தனியாக, மெஷர்மெண்ட்ஸ் தனியாக, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுங்கிறது சர்க்யூட் தியரி. ஸோ இதெல்லாமே தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். அப்போது ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு 4 பேப்பர் ப்ரோக்ராமிங் பேப்பர், அதுவும் நீங்கள் ஆல்ரெடி
அதில் இது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பேப்பர் தான். ரிமைனிங் 3 பேப்பர் நீங்கள் ஏஐக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற பேப்பர். ஸோ அதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ 7 பேப்பர் உங்கள் கையில் சாலிடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th யூனிட். 8th யூனிட்டும் பார்த்தோன்னா மைக்ரோ ப்ராசஸரும் உனக்கு எதில் வரும்? 514 சிலபஸில் 8th யூனிட்டில் தான் வரும். ஸோ அதுவும் நீ படித்தது தான். அப்படி பார்த்தா நீங்கள் நியூவாக படிக்கிற திங் என்ன அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம். 9th யூனிட்டும் 10th யூனிட் டிஃபால்ட்டாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஈஸி முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஈஸி, இல்லைனா EEE முடிச்சுட்டு நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த 9th and 10th யூனிட் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் பேப்பர். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் பேப்பருங்கிறதுனால நீ டிஃபால்ட்டாக இந்த பேப்பர்ஸ் படிச்சு தான் ஆகணும். இல்லை மேம் நான் 8 யூனிட் முடிச்சு நான் எழுதுறேன் அப்படின்னா எக்ஸாம் மட்டும் தான் எழுத முடியுமே தவிர கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா 7 யூனிட்டு அப்போ என்னது 65% வந்து நீ ஓரளவு படித்தது தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 35% என்னது இந்த எம்பெடட் சிஸ்டமும் 9th யூனிட்டும் 10th யூனிட்டையும் மட்டும் நீ ஜஸ்ட்டு படிச்சுட்ட அப்படின்னா இந்த சிலபஸ் உனக்கு ரொம்பவே ஈஸிப்பா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மேம் இப்போ நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் இந்த 9th and 10th யூனிட் வந்து நீ அதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இந்த யூனிட் வந்து டிஃபால்ட்டாக அதில் படிச்சிருப்பீங்க. ஈவன் இசிஇ பேப்பர்ஸே அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் அங்கங்கே படிச்சிருப்பீங்க, கம்யூனிகேஷன்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடியது ப்ரோக்ராமிங். அதாவது நீ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா உங்களுக்கும் வந்து என்ன அப்படின்னா ஒரு 50% வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னாலும் எல்லாரும் ஜஸ்ட் அப்ளை பண்ணி தான் எழுதுவாங்க. பர்டிகுலராக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஏஐக்காக ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, ஏஐக்காக கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. மேம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சம் ரீசன்ஸ்னால என்கிட்டயே சொல்லியிருந்தீங்க. இல்லை மேம் என்னோடய இது வந்து கோல் வந்து இதுதான், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போகணும், இதுதான் என்னோடய டார்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா பேரலாக 2 சிலபஸ் இருக்குது. ஸோ நீ கிட்டத்தட்ட டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் எழுத போகிற. டெக்னிக்கலில் ஸ்லைட்லி சேஞ்சஸ் அவ்வளோதான். ஸோ படிக்கும் போதே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேரலாக இந்த சிலபஸையும் கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் எழுதுவாங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக எழுத மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் பர்டிகுலராக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெரிய சான்ஸு. ஏன்னா சிஎஸ்சி ஐடி பீப்புளெலாம் அப்ளை பண்ணுறதே ரொம்ப ரேர் தான். ஓகே? ஸோ அதனால் இந்த சிலபஸை இப்போயிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் நான் உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த சிப்கார்டு நோட்டிஃபிகேஷனுக்கு இத்தனை வேகன்சி இந்த சிலபஸ் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்ததுனால இந்த சிலபஸை இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் டிஃபால்ட்டாக அங்கே என்ன இருக்கோ இங்கேயும் அதை தான் படிக்க போகிறேன். ஸோ அதில் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா நான் சொன்ன மாதிரி அந்த 2.5 யூனிட்ஸ் மட்டும் தான் நீ எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ஸோ டெய்லி 1 hour அதுக்காக ஒதுக்கி நீங்கள் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே மேம், நீங்கள் சொல்கிறது வந்து ஐடி ஃபீல்டுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. எங்களுக்கு என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? நீங்கள் வந்து இல்லை மேம் என்னால் முடியும், ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி தெரியும், டச் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு ப்ரோக்ராமிங்லாம் தெரியாது அப்படின்னா அஸ் யூஷுவல் நீங்கள் ஏஐக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இது இப்படி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி எக்ஸாம் வரும். மே மந்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 3 monthsல உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஓகேங்களா? ஆனால் இன்டர்வியூ தென் அதுக்கடுத்து என்ன கொஷின் கேட்பீங்கன்னா ஓகே மேம் நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன், ரிட்டனும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. அதுலேயும் உங்களுக்கு என்ன அப்படின்னா பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் கேட்பாங்க. எலக்ட்ரிக்கலோட ஃபவுண்டேஷனு, சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபவுண்டேஷனு, ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ரிட்டனை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ லெவல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் ஆல்ரெடி நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4-5 ரவுண்டு கிளியர் பண்ணி தான் நீங்கள் அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க. ஈவன் அடுத்தடுத்த கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுல்ல. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு இந்த இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நான் என்னோடய சைட்லேருந்து சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு உங்கள் சைட்லேருந்து யோசிங்க. ஐடி ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து இதை நம்மளால் எழுத முடியுமா? நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் எங்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு பெரிய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யோசிங்க. ஓகே நம்மளால் முடியும் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு முதல்ல சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த முடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த 2.5 யூனிட்டை முதல்ல முடிச்சிட்டிங்கனாலே அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ யோசிச்சு முடிவெடுங்க. நோட்டிஃபிகேஷனில் என்ன வேகன்சி, என்ன ப்ரொசீஜர், தென் அந்த ஏஜ் லிமிட், அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.